திரு நம்பிராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் ரிட்டையர்ட் டிஎஸ்பி, இப்போ தற்போது வழக்கறிஞராக பணிபுரிந்துட்டு இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக நான் மேடைக்கு அழைக்கிறேன். சிந்திய பால், சிதைந்த கண்ணாடி, சென்ற நேரம், எய்த அம்பு, சொல்லிய வார்த்தை, இவைகளெல்லாம் திரும்ப பெற முடியாது என்பார்கள். திரும்ப பெற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தலைவர் கொடுத்துள்ளார். அவர்கிட்ட சார்கிட்ட நான் கேட்டேன், உங்களை பாராட்டியே ஆகணும், உங்களை பாராட்டி விட்டு போனேன்னா தான் நான் அழியும் நாள் எனக்கு திருநாள். ஏன்னா அவ்வளவு சார் செஞ்சுருக்காங்க. இளைய தலைமுறைக்கு செவிக்கு உணவு, வயிற்றுக்கு உணவு, மனிதன் கடவுளுக்கு கொடுத்த திருவாசக புத்தகத்தை கொடுக்க வைத்தார். தன் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை போடாத சமூக சீர்திருத்தவாதிகளான மகளிர் தினத்தை கொண்டாடினார். அவர் மகளிர் தினத்தை மட்டுமல்ல, மகளிரையே கொண்டாடுவார். யார்கிட்ட கேட்டேன், எனக்கு பெர்மிட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நன்றி. அதாவது தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் என்று சொல்வார்கள். எவ்வளவோ சாதனைகளை இந்த தங்க தலைவர் சாதிச்சிருக்கார். எனக்கு அனுமதி கொடுத்ததை நான் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் சாதாரண ஆள் தான், நான் பெரிய எந்தவித முக்கியத்துவம் எனக்கு இல்லை, இருந்தாலும் என்னை அனுமதிச்சாங்க. இதை நான் இப்படி சொன்னால் சரியாக இருக்கும். எச்சில் பரிசுத்தம், வாந்தி பரிசுத்தம், இறந்தோர் மீது போற்றிய போர்வை பரிசுத்தம். யாருக்கு? ஆண்டவனுக்கு. கன்று எச்சில் பண்ணிய பாலை அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? இறந்து போன பட்டுப்பூச்சியில் இருந்து எடுத்த பட்டாடையை அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? மலருக்கு மலர் சென்று தாவி தேனை உறிஞ்சி பின்பு உமிழ்ந்த அந்த தேனை அபிஷேக பொருளாக ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? கடவுள் எப்படி இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல் என்னை ஏற்றுக்கொண்டதனால், என்னை அனுமதித்தினால் அவரை நான் கடவுளாக எண்ணி அவர் திருவடிகளை முதலில் தொட்டு வணங்குகிறேன். நான் ஒரு புது கவிதையிலே படித்திருக்கின்றேன். காயாக இருக்கும் போதே கல்லை கட்டியிருந்தால் புடலை சுருட்டை பாம்பாக சுருண்டிருக்காது. காயாக இருக்கும் போதே கல்லை கட்டியிருந்தால் புடலை சுருட்டை பாம்பாக சுருண்டிருக்காது. கல்லை கட்டாவிட்டாலும் அதன் சுவை குன்றிவிடாது. இவரை பாராட்டாவிட்டாலும் இவருடைய புகழ் குறையாது. இருந்தாலும் எப்படி கல்லை கட்டுறமோ அதே மாதிரி சொல்லை கட்டி இந்த தலைவருக்கு ஒரு பாராட்டு. இமயமலையை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொரு மலையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர். கங்கையை தூர்த்துவிட்டு இன்னொரு நதியை உருவாக்கக்கூடிய வலிமை படைத்தவர். கடலுக்கு அடியில் வாழும் மீன் இனங்களை கணக்கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். கடற்கரை மணலை எண்ணக்கூடிய வலிமை படைத்தவர். எல்லோர் கைகளிலும் விரல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அவர் ஒருவருடைய கை விரலினால் மட்டும் அந்த வீணையை மீட்டி இனிய நாதத்தை கொடுக்க முடியும். பசி என்ற நோய் மட்டும் இல்லாவிட்டால் பிறந்த குழந்தை கூட பெற்ற தாயை மறந்துவிடும் காலம். தொட்டிலையும் ஆட்டிக்கொண்டு பிள்ளையையும் கிள்ளிவிடும் காலம். இனாமாக இரத்தத்தை சிந்திவிட்டு தண்ணீரை விலைக்கு வாங்கும் காலம். பெற்றோர்கள் சொல்லுவதை காதில் போட்டுக்கொள்ளாமல் அவர்கள் மறைவிற்கு பின் அவர்கள் புகைப்படங்களை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொள்ளும் காலம். நீதி கேட்டு கண்ணகி ஒரு கால் சிலம்புடன் வந்தால் அதையும் பிடுங்கிக் கொண்டு அவளுக்கும் மரண தண்டனை விதிக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து காலம். சகோதர பாசத்தினால் மிஞ்சப்பட்டு பரதனானவன் ராமனுடைய பாத ரட்சைகளை வாங்கி பூஜித்து வந்தான். அதை ஐயோ பாவம் ராமன், கல்லிலும் முள்ளிலும் அலைய விட்டு விட்டான் பரதன் என்ற விரத்தையான வார்த்தைகளால் விமர்சிக்கும் காலம். உண்மை பொய்யாகும் காலம், பொய் உண்மையாகும் காலம். எப்படி என்று கேட்கிறீர்களா? சொல்லுகிறேன். ஒரு கப்பலை ஒரு மாலுமியும் ஒரு கேப்டனும் மாறி மாறி இயக்கி வருவார்கள். ஒருவர் இயக்கும் போது மற்றவர் குறிப்பு எடுப்பார். மாலுமி ஓட்டும் போது கேப்டன் எடுப்பார், இன்று குடித்து விட்டு ஓட்டினார் என்று. மாலுமி எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் அதை மாற்ற மாட்டார். கேப்டன் ஓட்டும் போது மாலுமி குறிப்பெடுப்பார், இன்று குடிக்காமல் ஓட்டினார். இன்று குடிக்காமல் ஓட்டினார் என்றால் நேற்று எப்படி ஒரு உண்மை, எப்படி ஒரு பொய் உண்மையாகிறது, ஒரு உண்மை பொய்யாகிறது. தன் கண் முன்னால் ஒரு பெண் மானப்படுத்தப்பட்டால் அப்போது பெண்ணின் பெருமையையும் பகவத்கீதையும் படித்துக்கொண்டு செல்போனில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இத்தகைய காலத்தில் இப்படி ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைத்த, இந்த சங்கத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். மன்னன் அதியமானிடம் சாகா வரம்பற்ற ஒரு நெல்லிக்கனி ஒன்று கிடைத்ததாம். அதை தான் உண்டு என்ன பயன் என்று கருதி தமிழுக்கு தொண்டு செய்யும் அவ்வை பிராட்டியிடம் கொடுத்தாராம். அந்த நெல்லிக்கனி தற்போது என்னிடமோ அல்லது உங்களிடமோ கிடைத்தால் நிச்சயமாக அதை அவருக்குத்தான் நாங்கள் சமர்ப்பிப்போம். ஔவையார் முருகனிடம் 2 வரம் கேட்டாராம். என்ன வரம்? பிறவாமை வர வேண்டும்.
மீண்டும் நான் பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வர வேண்டும். மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறத்தலும்னு ஒரு பாடுவார். நானும் அந்த முருகப்பெருமானிடம் 2 வரம் கேட்கிறேன். முருகா, நான் மீண்டும் பிறக்க வேண்டும், மீண்டும் வழக்கறிஞராக வேண்டும், தலைவர் தலைமையில் உள்ள குழுவில் நான் இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனிடம் வரம் கேட்கிறேன். அச்செழுத்து நீர்பட்டால் அழிவதில்லை, அழகான புன்னகைகள் மறைவதில்லை, நச்சு முட்கள் காய்ந்தாலும் உதிர்வதில்லை, நங்கூரம் காற்றடித்தால் நகருவதில்லை, பெருநிலவு வானத்தை பிரிவது இல்லை, இச்சைகளோ என்னாலும் மறைவது இல்லை. எனது இனிமையான தலைவரே, உங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன், உங்களை என்றுமே மறக்க மாட்டேன். திருப்பி திருப்பி நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்வில் தேனாறு பாயட்டும், உங்கள் வாழ்வு தெள் அமுதாய் இனிக்கட்டும், நீங்கள் பார்க்கும் திசையெல்லாம் வீர முழக்கம் கொட்டட்டும். நீங்கள் ஒரு மாசற்ற மாணிக்கம், நீங்கள் ஒரு மாற்றுக்குறையா தங்கம், நீங்கள் ஒரு மாசில்லா மணி. உங்களுடைய வாழ்க்கையிலே அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொல்லுவார்களே, அத்தகைய ஆண்டவனின் கடைக்கண் பார்வை உங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்கட்டும். நீங்கள் அத்தி போல் தளிர்த்து, ஆள் போல் உயர்ந்து, மூங்கில் போல் சுற்றம் முசியாமல், தெண்டலாய் காவிரியாய் அந்தளர்ந்த முல்லை மலராய், கலையாத கல்வியும் குறையாத வயதும் குன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கபடு வராத நட்பும் அன்பகலாம் மனைவியும் தூய தொண்டரிடத்தில் பாசமும் நீங்கள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இந்த கார் உள்ளவரை, இந்த கடல் உள்ளவரை, இந்த நீர் உள்ளவரை, இந்த நிலம் உள்ளவரை நீங்கள் வாழ வேண்டும் என நான் வணங்கும் அன்னை மீனாட்சியும், அந்த வேதகாமத்திலே, அந்த விவிலியத்திலே, அந்த புதிய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட இயேசுபிரானை பிரேயர் பண்ணியும், அந்த லாகில்லாக இல்லல்லா முகமல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவை துவா செய்தும், படமெடுத்த பாம்பு குடமதற்கு செல்லுதல் போல் இடமதற்கு செல்லுகிறேன், இனிய விடைய பெறுகிறேன். மாலை வணக்கம். இது ஒரு சாதாரண ஆற்றல் கிடையாது, பெரும் ஆற்றல். நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர். திரு நம்பிராஜன் அவங்ககிட்ட சொல்லி அறிமுகப்படுத்த சொன்னேன். சார்பு ஆய்வாளர், துணை கண்காணிப்பாளர், உயர்நீதிமன்ற விஜிலன்ஸ் இதில் வந்து கடைசியாக இருந்து ரிட்டையர் ஆனார். அவருக்குள்ள பெரிய ஆற்றல் இருக்குது. இன்னொரு ஆற்றலையும் இன்றைக்கி வெளிப்படுத்திட்டார். தமிழில் நல்ல ஓரேட்டர்னு. பொதுவாக காவல்துறையில் இருக்கவங்க வந்து பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜே எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அஸ் அன் அட்வொகேட் வந்து காவல்துறையில் இருக்கவங்களோட லாங்குவேஜ் அதெல்லாம் மீறி அவர் சுத்தமாக காவல்துறையில் இருந்த மாதிரியே அந்த இது இல்லாமல் தூய தமிழில் பேசுகிறார். அந்த மாதிரி வந்தார். அதனால தான் அவரோட விங்கும் வந்து தனியாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து விஜிலன்ஸில் இருக்கும்போது கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் முன்சிஃப்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வரைக்கும் உள்ள பர்சனல் ரெக்கார்ட்ஸ் அவருக்கு அத்துப்படியாக இருக்கும். அதெல்லாம் அவர் வந்து யார் என்னென்ன இது பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நீதிபதிகளாக போக போகிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் ஒருத்தர் அந்த இதை பற்றியே பேசலை, தமிழை பற்றி பேசியிருக்காரு, தலைவரை பற்றி எம்கே சுரேஷை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா டிஎஸ்பியாக இருந்தாங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லன்னா எத்தனை வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் இருக்கும். அப்படின்னும் போது அவர் அசஸ்மெண்ட், பர்சனல் அசஸ்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கும். அதுலேயும் இவரோட சர்வீஸை இது பண்ணி ஹைகோர்ட் இவரை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஜட்ஜஸை பற்றி க்ளீன் ரிப்போர்ட்டு கரெக்டாக இவர் கொடுப்பாரு அப்படின்னு. நீதிபதிகளாக வந்தீங்கன்னா இவரை மாதிரி காவல்துறையில் இருக்கவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பேனா வாங்கினாலும் இவங்க அதுக்கு கணக்கு எடுத்துருவாங்க. அந்தமாரி நல்ல இவரோட பொட்டன்ஷியல் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அலங்காநல்லூரில் சார்பு ஆய்வாளர் இருந்தார், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டராக வந்தார். இது சர்வீஸ் ரெக்கார்டு க்ளீனாக இருக்கும். அப்படியால தான் விஜிலன்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. அவர்கிட்ட இன்னொரு ஆற்றல், தமிழில் இவ்வளோ தூரம் வந்து நல்லா பேசுவார் அப்படின்றத நாங்கள் கூட எதிர்பார்க்கல. அவராக பேசி இது பண்ணார். நம்ம சங்க உறுப்பினர் தான், நம்மளே அவரை வந்து கௌரவிக்கிறோம். கார்த்திகா வந்து அவருக்கு வந்து ஒரு சால்வை அனுபவித்து கௌரவிப்பாங்க. அவரோட நல்ல உரையாற்றல், உரை வீச்சுக்கு நம்ம சங்கம் சார்பாகவும் நம்ம தலைவர் சார்பாகவும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.